ரயிலில் மிடில் பர்த் சரிந்து விழுந்ததில் கீழ் பர்த்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் மீது படுக்கை விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். ரயிலின் மிடில் பர்த் விழுந்தது எப்படி? விவரங்களை சொல்லலாம். சென்னை முகலிவாக்கம் பகுதியை சேர்ந்த சூர்யா என்ற 39 வயது பெண் தனது சொந்த ஊரான மூணாறு செல்வதற்காக குடும்பத்தோடு கடந்த 11ஆம் தேதி இரவு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பாலக்காடு விரைவு ரயிலில் பயணம் செய்திருக்கிறார். SY என்ற அந்த கோச்சில் பயணம் செய்திருக்கிறார். நள்ளிரவு 1:30 மணி அளவில் கீழ்பத்தில் அவர் படுத்து தூங்கி கொண்டிருந்த போது தர்மபுரி மற்றும் மொராப்பூர் ரயில் நிலைய அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது நடுப்பத்தில் படுத்துக் கொண்டிருந்த நபர் கல்லூரிக்கு சென்றதாகவும், அப்போது அந்த நடுபத்தின் படுக்கை திடீரென சங்கிலிருந்து நழுவி கீழ்பத்தில் படுத்துக் கொண்டிருந்த சூர்யா மீது விழுந்திருக்கிறது. தலையில் காயம்பட்ட அவர் ரத்த காயங்களோடு 1.5 மணி நேரமாக அவர் அந்த ரயிலில் பயணம் செய்ததாகவும், முதலுதவி கூட அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. TTR இது பற்றி கூறிய போதும் அவருக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும், சேலம் சென்ற பிறகுதான் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தெற்கு ரயில்வே சார்பில் ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த சம்பவம் நடந்த போது அந்த நடுபரத்தில் யாரும் இல்லை எனவும், ரயில் ஜோலாப்பேட்டை நிலையத்தை கடந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடந்ததாகவும், அந்த இடத்துல அருகே இருக்கிற ரயில் நிலையம் மொராப்பூர் எனவும், ஆனால் பயணி அந்த மொராப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்க மறுத்துவிட்டதாகவும், அதனால சேலம் ரயில் நிலையத்தில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிலைய மாஸ்டரால் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு சிகிச்சைக்காக 3:05 மணி அளவில் சேலம் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடுத்தர பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியை பயணிகள் சரியான முறையில் கையாளதுனாலதான் இந்த விபத்து நடந்ததாகவும், நடுப்பெருத்துக்கான நினைக்கிட்ட கூட்டு சரியாக அதுல அந்த குச்சி மாட்டப்படாதனால இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்குது. முறையாக இவற்றை ரயில் புறப்படும் முன்பும், அதே போல ரயில் சென்றடைந்த பின்பும் அங்கு இது எல்லாத்தையுமே சரி பார்ப்பதாகவும் ரயில்வே சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக பயணிகள் பாதுகாப்ப அபாயகரமான இந்த செயல்கள் பயணிகள் முறையாக கையாளதுனாலதான் ஏற்படுவதாகவும், அதனால அனைவருமே ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த தென்னக ரயில்வே சார்பாக ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. தற்போது இது தொடர்பான விளக்கங்களையும் ரயில்வே துறை சொல்லியிருக்கும் போது முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படாத என்ற குற்றச்சாட்டு தான் பயணிகள் வச்சிருக்காங்க. 1.5 மணி நேரமாக நாங்கள் ரயிலே ரத்த வழிந்தபடியே பயணம் செய்ததாகவும், அவங்க பஞ்சு கூட கொடுக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா ரயில்வே துறை சார்பாக மொராப்பூரில் அவருக்கு இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டோம், ஆனா அவங்க இறங்க மறுத்ததாகவும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.